நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பக்கோடா பக்கோடா கல்லு பக்கோடா. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கோடான்னு ஒரு நகரம். அது நகரம் தான் சொல்லலாமே. ஆனால் அந்த நகரத்தில் குட்டி குட்டி குடிசை வீடுகள் எக்கச்சக்கமாக இருக்கும். பெரிய பெரிய மாடி வீடு அது மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் ஊர் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு குட்டி உலகம்னே சொல்லலாம். எல்லா மக்களுமே அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் ஒருத்தன் இருக்கிறான். மற்றவங்களோட கண்ணுக்கும் நல்லவனாக தெரிஞ்சிட்டு இருந்தவன் சில நாட்கள்லையே அந்த ஊரில் நடந்த சில விஷயங்களால் அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிய வருது. கெட்டவன் இருக்கான்னா ஹீரோ மாதிரி ஒரு நல்லவனும் இருப்பான்ல, அதே மாதிரி இந்த ஊர்லேயும் சூப்பராக ஹீரோ மாதிரி ஒரு நல்லவனும் இருக்கிறான். எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது தான் இவனோட பேரும் வேலை. அவ்வளோ நல்லவன். கேட்கும்போதே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அவனோட பேரு தான் லிங்கா. இதோ நிற்கிறானே, இவன் தான் அந்த லிங்கா. இவன் ஒரு பெரிய கடையும் இல்லாமல் சின்ன கடையும் இல்லாமல் அவனோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கோடா கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரான். இந்த கல்கோடா ஊரில் தினமும் லேசாக தூரிட்டே இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி தினம் 30 நாளுக்கு மழை 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 தான். மழை பெஞ்சாலே எல்லாத்துக்கும் நல்லா சூடாக ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்கும்ல. இந்த கல்கோடா ஊரில் தான் இந்த லிங்கா பக்கோடா கடை நடத்திட்டு வரானே. அதுவும் எப்போ போனாலும் நல்லா சுட சுட பக்கோடா எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். தினமும் வருவாங்க, பக்கோடா வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த லிங்கா கடையே போடலை. அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை, புயல், வெள்ளம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஊரே வெள்ளத்தில் சூழ்ந்துருச்சு. கல்கோடா ஊரில் உள்ள எல்லா நல்ல பயிர்களும் வெள்ளத்தில் அப்படியே சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி பேசிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததே கிடையாது. மழை தூரிட்டே இருந்த மாதிரி இருந்தது. இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சே, இப்போ நாம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே நாம் சேமித்து கூட வைக்கல. விவசாய பயிர் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிருச்சே. இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கு போய் தான் நமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், அத்தியாவசிய தேவைக்குள்ள எல்லா பொருட்களையுமே வாங்கணும் போல இருக்குது. ஆனால் எல்லாராலையும் எப்படி மொத்தமாக போக முடியும்? அது சாத்தியமே கிடையாதுல்ல. இங்கேருந்து சில வாய்த்தாட்டியமானவங்க சிலர் மட்டும் போய் அங்கே உள்ள பொருட்களெல்லாம் வாங்கி லாரியில் எடுத்துகிட்டு வந்து விற்கலாம்ல. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் எல்லா நிலவரமும் சரியாக நாமளே மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விவசாயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த பேராசை பிடிச்ச ஜெகனு, ஓ ஆமாம், நீங்கள் சொல்கிற யோசனையும் நல்லா தானே இருக்குது. 100க்கு 100 சரியாக சொன்னீங்க. இந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போ பண்ண முடியும். வேறு எந்த வழியுமே இல்லை. இவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறமும் நான் சும்மா இருப்பேனா? நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பார்த்துக்கிறேன். நானே போய் வெளியூரில் பழங்கள், காய்கறிகள், நம்ம ஊருக்கு என்னென்ன அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நானே லோடு எடுத்துகிட்டு வந்து என்னோட கடையிலையே நான் விற்பனை செய்கிறேன். உங்களுக்கும் சுலபமாக இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இதில் வருத்தமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. நான் செய்கிறேன், நம்ம ஊர் மக்களுக்காக தானே. நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கெல்லாம் ஆட்சேபனை இல்லைண்ணா. நானே போயிட்டு வரேன், சரிங்களா? எல்லாருமே சரின்னு சொன்னால் தான் நான் போக முடியும். நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசிட்டு உங்களோட முடிவை சொன்னாலே போதும் அப்படிங்கிறாங்க இந்த ஜெகனு. அதுக்கு அந்த மக்களும், சரி சரி ஜெகன் அண்ணன், நீங்களே செய்யுங்க இந்த வேலையை. ஊருக்கு நல்லது நடந்து நாம் மீண்டு வந்தாலே போதும். பழைய நிலைமைக்கு வந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் லோடு எடுத்துகிட்டு வந்து உங்களோட கடையில் விற்பனை செய்யுங்க. இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்ககிட்டயே வாங்கிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி, நம்ம ஊரில் தண்ணி எல்லாமே வற்றிட்டு இருக்கு. நாம் அதை எல்லாமே சுத்தம் செஞ்சு வைப்போம். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளோட நாட்கள் எல்லாம் பழைய நாட்களாக மீண்டு வரும். அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் சீக்கிரமாக பார்க்கணும். வாங்க வாங்க அந்த வேலைகளை பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. இந்த ஜெகனும் வெளியூருக்கு போய் காய்கறி, பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி விற்கலான்னு சொல்லிட்டு அவங்க கடையை போட்டுட்டாங்க.
கடைக்கு யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ தான் இந்த லிங்கா, ஓ ஜெகன் அண்ணன் கடை போட்டுட்டாங்களா, சரி சரி, நம்ம கடையும் திறக்க வேண்டியதுதான், அவங்கக்கிட்ட நம்ம காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. ஜெகன் அண்ணன் என்னண்ணே கடையெல்லாம் போட்டுட்டீங்களா, எல்லா நிலவரமும் எப்படி இருக்குது, காய்கறி பழங்கள் எல்லாம் ஓரளவுக்கு விலையெல்லாம் குறைச்சலாக இருக்கா எப்படி அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் தாங்கண்ணே, நான் பக்கோடா வியாபாரம் பார்க்கலான்னு இருக்கிறேன், இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக காய்கறி வாங்கிக்கிறேன், இப்போ ஒரு 1/2 கிலோ வெங்காயம் தாங்கண்ணே அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு உடனே இந்த ஜெகனு, ஆ என்னது லிங்கா, 1/2 கிலோவா, அதெல்லாம் முடியவே முடியாது, உனக்கு யார் நான் காய்கறி பழமெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், உனக்கு நான் தரவே மாட்டேன், எந்த காலத்துலேயும் நீ என் கடை பக்கமே கால் எடுத்து வைக்காதன்னு அன்னைக்கே உன்கிட்ட சண்டை போட்டேனா இல்லையா, மறுபடியும் என் கடை வாசலில் வந்து எதுக்கு நிற்கிற, அன்னைக்கும் ஊரில் உள்ள எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கும் நீ பாட்டுக்கு உள்ள நல்லவன் மாதிரி வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்ட, என்னடா நினச்சிட்ருக்கிற, ஊருக்குள்ளே நீ நல்லவன்ட்டு காமிச்சிக்கணும்னு நினைக்கிறியோ, அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது, போ உனக்கு எந்த காய்கறியும் கிடையாது, 1/2 கிலோவுக்கு வெங்காயம் வேணுமாம்ல, வெங்காயம் பக்கோடா கடை போட்டு நடத்த போகிறாராம். பக்கத்து ஊரில் போய் ஏதாவது பொழப்பு இருந்தால் போய் பார்க்க பாரு, இந்த ஊரில் இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு சரிப்பட்டே வராது, கிளம்புடா கிளம்பு, நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நான் தான் உன்கிட்ட சண்டை போடுறேன்னு நினச்சிட்டு எல்லாரும் என் மேலே கோவப்பட போகிறாங்க, வியாபாரம் ஆகணுண்டா, கிளம்பு அப்படின்ட்டு விரட்டி விட்டுடுறாங்க. என்னண்ணே ஜெகனண்ணே, அப்போனா எனக்கு காய்கறி தர மாட்டீங்க, சரி நானே என்னோடய வழியை பார்த்துக்கிறேன், நீங்களே இப்படி நினச்சிக்கிறீங்க, என் மேலே ஏன் தான் கோவப்படுறீங்கன்னே தெரியல, நான் காசு கொடுத்து தானே வெங்காயத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், கடனா கேட்டனா இல்லை ஓசியில் கேட்டனா, ஏதோ ஒன்று, உங்களுக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு கோபமாக தான் வரும், சரிண்ணே நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்காவும் கிளம்பிட்டான். இந்த ஜெகன் அண்ணன் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல, நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், கடவுளே எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஊரில் உள்ள குழந்தைங்க எத்தனை பேர் பசியில் இருப்பாங்க, நான் ஒரு பக்கோடா கடை வச்சேன்னா குறைஞ்ச விலையில் விற்கலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கூட வாங்க முடியலை, இது என்ன சோதனை காலம்னே தெரியல கடவுளே, எனக்கு எப்போ தான் விடிவு காலம் வருமோ, கடவுளே எனக்கு ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்ட்டு புலம்பிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ உண்மையாலுமே லிங்கா முன்னாடி ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, என்னது இது அப்படின்ட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்குறான், உண்மையான கடவுள் வந்து நிற்கிறாங்க. உடனே இந்த லிங்காவும் கண்ணெல்லாம் கசக்கி நல்லா கண்ணை திறந்து பார்க்குறான், என்னமோ தெரியுது, யாரோ என் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குதே, யாரு அப்படின்ட்டு கண்ணை திறந்து மூடி பார்க்குறான். நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும், நீ ஏன் இவ்வளோ புலம்பிகிட்டு இருக்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கான கஷ்டகாலம் எல்லாமே போக போகுது, என்னோட செல்ல மகனே, உனக்கு எல்லா கஷ்டகாலமும் போக போகுது, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த கடவுள். அதுக்கு உடனே இந்த லிங்காவும், கடவுளே என்னால் நம்பவே முடியல கடவுளே, என் கண் முன்னாடி கடவுள் நிற்கிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ சந்தோஷம், எனக்கு இப்போ பசியும் இல்லை ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்தோன்னே எனக்கு மனசு நிறைஞ்சு போய் பசி எல்லாமே காணாமல் போயிடுச்சு கடவுளே, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், பழைய நிலைமைக்கு போகணும், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும், அது மட்டும்தான் கடவுளை எனக்கு கொடுக்கணும், நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம், இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ, எனக்கு தெரியும் நீங்கள் என் கண் முன்னாடி வந்து காட்சி தந்தது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள்னா அது இன்னைக்கான நாள் மட்டும்தான், இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது கேட்குறதுன்னு எதுவுமே தெரியல கடவுளே அப்படிங்கிறா இந்த லிங்கா. அதுக்கப்புறம் அந்த கடவுளும், சரி லிங்கா, நீ என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்பவே வெகுளியான பையனாக இருக்க, உனக்கு ஒரு பரிசை தரப்போகிறேன், நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க கடவுள். அவங்க கையிலேருந்து ஜீ பூம்பா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கடாய் வந்துருச்சு, இந்தா லிங்கா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. லிங்காவும் அதை வாங்கிக்கிட்டான். ஆமாம் கடவுளே, இந்த பாத்திரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது,
என்னோடய வீட்டிலேயே சில பாத்திரங்கள்லாம் இருக்குது. இப்போவும் நீங்கள் ஒரு பாத்திரம் தந்திருக்கிறீங்க. இந்த பாத்திரம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஏதாவது சக்தி வாய்ந்த பாத்திரமா? இதை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கடவுள் சொல்கிறாங்க, நீ அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை அதில் வச்சு தண்ணியை ஊற்றுனன்னா அது காஃபியாக மாறிடும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு மணலெல்லாம் கொட்டினன்னா அது உப்புமாவாக மாறிடும். அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கோடா வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கோ. அதை நீ கொதிக்கிற தண்ணியில் போட்ட அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா தயாராகிடும். இதையெல்லாம் நீயும் சாப்பிட்டுக்கலாம். இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் நீ சேவை மாதிரி செஞ்சு இலவசமாகவே கொடுக்கலாம். காசுக்கு விற்பனை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. இந்தா வச்சுக்கோ, எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு அதை கடவுள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்கா கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். அந்த கடவுள் மாயமாக மறைஞ்சி காணாமல் போயிட்டாங்க. இந்த லிங்கா நடந்து வந்து அவனோட கடைக்கு வந்துட்டான். அவனோட கடைக்கும் பக்கோடா பக்கோடா கல் பக்கோடா இலவசம் அப்படின்ட்டு ஒரு போர்டும் ஒன்று வச்சுட்டான். சரி, நாம் இப்போ பக்கோடா எல்லாத்தையும் விற்கலான்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்கிற தண்ணியில் குட்டி குட்டி கற்களெல்லாம் எடுத்து போடுறான். பார்த்தா சில நிமிஷங்கள்லையே நல்லா மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு. அந்த மொறு மொறுன்னு தயாரான வெங்காய பக்கோடா எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சுட்டான். இப்போ வாசனை மணக்குது. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப வயிறு பசியில் இருந்ததுனால வாசனை அந்த ஊருக்கே வீச ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ வாசனை வீசுது, என்ன வாசனையாக இருக்கும்? ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா ஏதோ பக்கோடா வாசனை மாதிரி இருக்குதே. யாரு நம்ம ஊரில் இவ்வளோ வெள்ளம் பஞ்சம் வந்ததுக்கப்புறமும் பக்கோடா எல்லாம் செய்கிற அளவுக்கு யார் வந்தது? சரி, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா இந்த லிங்காவோட கடையை பார்த்துட்டாங்க. அதுவும் இலவசம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக ஒரு அண்ணன் வந்துட்டு, என்ன லிங்கா, நீயா பக்கோடா கடை போட்டிருக்கிற? அதுவும் இலவசம்னு போர்டெல்லாம் வச்சிருக்கிறியே, உண்மையிலேயே இலவசமாக தானா? அதுவும் வெங்காய பக்கோடா. இப்போ வெங்காயம் விற்கிற விலை என்ன விலை? நம்ம ஊரில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அந்த காய்கறி கடையிலையுமே காய்கறி விலைகள்லாம் அநியாயமாக இருக்குது. நம்ம போயும் அவன்கிட்ட போய் காய்கறி வியாபாரம் பார்க்க சொல்லிட்டுமே, நீ என்னடானா இலவசமாக தர? என்னால் நம்பவே முடியலையே. என்னமோ ஆச்சரியம் நடக்குதே நம்ம ஊரில். நல்லது பிறந்தா சரி. சரிலிங்கா, எனக்கு ஒரு பிளேட்டு பக்கோடா தா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தரேனே, உங்களுக்கு தராமலா? ஒரு பிளேட் என்ன, 2 பிளேட்டு கூட சாப்பிட்டுட்டு போங்க, வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் பக்கோடாவை எடுத்து அந்த லிங்கா அந்த அண்ணன்ட்ட தராங்க. அந்த அண்ணனும் அந்த வெங்காய பக்கோடாவை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. சும்மா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன லிங்கா தம்பி, நான் வந்துட்டு பக்கோடா மட்டும்தானே கேட்டேன், பக்கத்தில் கொஞ்சம் உப்புமாவும் சேர்த்து வச்சு தந்திருக்கிறியே. எனக்கு வயிறே ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் இதே சந்தோஷத்தோடு எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே உன் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்பவுமே லிங்காவோட கடையில் அவ்வளோ கூட்டம், எக்கச்சக்கமாக மக்கள் வந்துட்டாங்க. அவ்வளோ பேரும் வந்துட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே எல்லாருமே இந்த லிங்கா கடையை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஊர் தலைவருக்கே அந்த சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெகனாக தான் இருப்பான். ஜெகன் இலவசமாக தர்றனால தானே இந்த லிங்கா எல்லாத்துக்கும் இலவசமாக பக்கோடா எல்லாம் தயார் பண்ணி தரான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊர் தலைவர் அந்த ஜெகனோட கடைக்கு வராங்க. என்ன ஜெகனு, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கிறியே, இலவசமாக எவ்வளோ விஷயத்த நீ பண்ணுறடா. நாங்கள் உன்னை வெளியூர் போய் லோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பனை செய்யன்னு தான் சொன்னோம். ஆனால் நீ வெங்காயத்தை எல்லாமே இலவசமாக தந்துட்டுருக்க. அதனால தான் இந்த லிங்கா இலவசமாக பக்கோடா எல்லாம் போட்டு விற்பனை செய்கிறானா. நீங்கள் 2 பேரும் ரொம்ப அருமடா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டுருக்குறாங்க. அதுக்கு இந்த ஜெகனும் இவனை பற்றின உண்மை எதுவுமே சொல்லாமல் ஊருக்குள்ளே நல்ல பேர் வாங்கணும், அடுத்து நம்ம தலைவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தலைவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே அப்படியே மழுப்பிட்டு ஆமாங்கிற மாதிரி சாதிச்சிட்டான். அதுக்கப்புறம் தலைவரும் சரி நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க, 2 பேரும் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, இந்த ஊர் நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த ஜெகனுக்கு தோணுது,
ஓஹோ! அவன் இந்த மாதிரியெல்லாம் ஊருக்குள்ள நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கிறானா? லிங்கா, இருடா வரேன். உன்னைய நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நீயே ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வாங்குறதுக்கு வந்தவன், உனக்கு எப்படிடா இலவசமா பக்கோடா கடை போடுற அளவுக்கு வசதி வந்தது? என்ன என்ன நடக்குது? இரு நான் இப்பவே வரேன்னு சொல்லிட்டு, அந்த லிங்காவ சந்திச்சு பேசுறதுக்காக இந்த ஜெகனு புறப்பட்டு வராங்க. இங்க இந்த லிங்கா என்னன்னா, அவனோட கடைய திறக்கிறதுக்கான வேலைகள பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் ஜெகனு லிங்கா கடை வாசல்ல நின்னுட்டு, "நீ என்னடா வெங்காய பக்கோடா அது இதுன்னு என்னென்னமோ இலவசமாலாம் தந்துட்டு இருக்கிறியாமே? எப்படி அது? உனக்கு 1/2 கிலோ வெங்காயம் வாங்குறதுக்கு தானே காசே இருக்கு. நீ எப்படி இவ்ளோ பெரிய வசதியானவனா ஆன? என்னடா ரகசியம்? ஏதாவது ஏமாத்து வேலை ஏதாவது ஊருக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறியா? அதான் காசு கட்டுக்கட்டா வச்சிருக்கிற போல இருக்கு. இலவசமா எல்லாமே தர ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறியே, என்ன நடக்குது? உண்மையை ஒழுங்கா சொல்லிடுடா" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த லிங்காவும், "என்னண்ணே, நான் ஏண்ணே ஏமாத்த போகிறேன்? அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணமும் எனக்கு கிடையாது, அந்த பழக்கமே என்கிட்ட இல்லைண்ணே. இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன் வாங்க" அப்படின்ட்டு அவனோட கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பக்கோடா, உப்புமா, காஃபி எல்லாமே செய்கிறது எல்லாமே செஞ்சு காமிக்கிறான். இதையெல்லாம் பார்த்தோன்னையும் இந்த லிங்காவை அந்த ஜெகனை நல்லா அடித்து போட்டுட்டு அந்த கடைக்குள்ளேருந்து அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டான். சரியாக அவன் லிங்கா கடை வாசலுக்கு வந்ததுமே அந்த பாத்திரம் அவனோட தலையை ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துருது. அந்த பாத்திரம் கீழே விழுந்ததுமே ஏதோ ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளியிலிருந்து கடவுள் தானா உருவாகி நிற்கிறாங்க. "என்ன ஜெகனு, நீ என்னையே திருடிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஏன் அந்த லிங்காவை நீ இவ்வளோ சோதிக்கிற? நீ எப்போ பார்த்தாலும் லிங்காவை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிற. இனிமே லிங்காவுக்கு கஷ்டமே கிடையாது. உன்னை நான் லிங்கா மாதிரி சின்ன உருவத்துக்கு மாத்துறேன். இதுக்கப்புறம் நீ லிங்கா எப்படி இருப்பானோ அதே மாதிரி உன்னோட குணமும் மாறிடும். லிங்காவோட சின்ன வயசு உருவமும் உனக்கு வந்துடும். ஜீ பூம்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜெகனோட உருவம் லிங்காவோட சின்ன வயசு உருவத்துக்கு மாறிட்டு லிங்கா மாதிரியே மாறிட்டான். இதுக்கப்புறம் நீ உன்னோட உருவத்துக்கு வரணும்னா இந்த உலகத்தை நீ ஒரு முறை சுற்றிட்டு வந்து லிங்காவோட கடையில் நீ வேலை செஞ்சு அவன்கிட்ட உள்ள பக்கோடாவை நீ வாங்கி சாப்பிட்டனா மட்டும்தான் உன்னோட பழைய உருவத்துக்கு வர முடியும்" அப்படின்ட்டு அந்த கடவுள் சொல்லிட்டு மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த ஜெகனு குட்டி லிங்காவாக மாறிட்டான்ல, அவனோட சாபம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த உலகத்தை சுற்றி வந்துட்டு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கான வேலைகளை இவன் பார்த்துட்ருக்கிறான். உலகத்தை சுற்றி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே நிறையா பேருக்கு உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டே தான் வரணும். யார் எதை சொன்னாலும் மறுப்பும் சொல்லக்கூடாது. அவனோட வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே அந்த உண்மையான லிங்கா இலவச பக்கோடா கடையை சிறப்பாக நடத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊர் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு மக்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வழியில் யார் குறுக்க வந்தாலும் நாம் வேறு வழியை பார்த்து போயிட்டே இருக்கணும். நம்ம வழியில் நாம் சரியாக இருந்தோன்னா நமக்கான பாதை சரியான பாதையாக இருக்கும், வெற்றி பாதையாக அமையும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லதை நினச்சோன்னா நல்லது செய்ய தோணும். நல்லது செய்ய தோணும்போது நல்லதை செய்வோம். நல்லது செய்யும்போது நன்மைகள் நிறையா நடக்கும். நம்மளும் நல்லவங்களாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக மாறுவாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.